மதுரையில அண்ணன் தியாகராஜன் அவர்களுடைய தொகுதியில முழுக்க அவங்க தானா? சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா தான் இருக்காங்க. அவங்களாம் திமுகலையும் திமுக. அதிமுகலையும் இதுதான் இருக்காங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு என்சிஆர் என்னது குடியுரிமை இது எடுத்து அதை பண்ணுவாங்களாம். நானும் ராகுல் காந்தி சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன தப்பு இருக்குது அதை தெரிஞ்சால் தானே அது தப்பா ரைட்டா நமக்கு தெரியும். என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கன்னா, ராகுல் காந்தி போடுறாரு அது பண்ண ஒரே வீட்டில் 50 ஓட்டு, ஒரு வீட்டில் 50 ஓட்டு இருந்தால் செக் பண்ணால் நீக்கிட போகிறாங்க. இது பண்ணாங்க அது பண்ணாங்க. சரிப்பா இது என்ன, இதனால என்ன நடக்க போகுது சொல்லு. சரி அங்கே பிஜேபி ஆட்சி அவர்கள் பண்ணாங்க, நீக்கினாங்க, எது பண்ணாலும் அவர்கள் ஆட்களே அவர்களே முடிவு பண்ணுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் உங்கள் ஆட்சி தான் நடக்குது. எஸ்ஐஆர் நீங்கள் தானே அமல்படுத்த போகிறீங்க. எஸ்ஐஆரில் 65 லட்சம் வாக்குகள் அங்கே நீக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் அதுக்கு முன்னாடி 69 லட்சம். உச்சநீதிமன்றம் போனப்போ நியாயமான காரணம் இருந்தது. ஏங்க தேர்தல் நெருக்கத்தில் மாதிரி நீக்கிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கூட கொடுக்கல அப்படின்றப்போ உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு என்ன மேட்ரு இந்த மாதிரி விஷயம், ஏன் ஆதார்லாம் இல்லையா அவங்களுக்கு, எல்லாருக்கும் ஆதார் இருக்குது, ஆதார் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், குடியுரிமை சான்றிதழ் வேணும் அதுன்னா இந்த இதெல்லாம் இங்கே வச்சுக்காத, அதெல்லாம் இவங்க உள்துறை அமைச்சகம் பார்த்துக்கணும், வான் வேலை என்ன அங்கே ஆதார் இருக்குதா, அட்ரஸ் ப்ரூஃபுக்குன்னா ஆதார், அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். அப்புறம் எதுக்கு ஆதார் கொடுத்துருக்காங்க, நீ யார் சொல்கிறது, ஆதாரை ஏற்றுக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் உட்பட பண்ணலாம், ப்ளஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்துக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, பேன் கார்டு இருக்குது, அவ்வளோதான் போய் பண்ணுன்னொன்னே மறுபடியும் பண்ணி அப்பவும் சொல்லிட்டாங்க எஸ்ஐஆரை நாங்கள் தடுக்கலை, ஆனால் தப்பாக நீ பண்ணனா ரத்து பண்ணுவோம்.